வாழ்க்கை மிகச்சிறியது, காலம் மிகவும் வேகமானது, பின்னோக்கி நகராது. அதனால் இந்த நொடியை மகிழ்ச்சியாக வாழ்ந்துவிடு. மன்னிப்பது உங்கள் கடந்த காலத்தை மாற்றாது, ஆனால் உங்கள் எதிர்காலத்தை மாற்றும். நாம் நம்முடைய எண்ணங்களால் செதுக்கப்படுகிறோம். நாம் என்ன நினைக்கிறோமோ அதுவாகவே ஆகிறோம். அன்பு என்றால் என்ன? நேர்மை, அர்ப்பணிப்பு, சுயநலமின்மை. இதுதான் உண்மையான அன்பு. நம்மிடம் உள்ள பணம் நம்மை செல்வந்தன் ஆக்குவதில்லை. அமைதியான குடும்பமே நம்மை செல்வந்தன் ஆக்குகிறது. உன் வாழ்வில் நீ அடையும் காயங்கள் உண்மையில் காயங்கள் இல்லை. அவை உனக்கு ஏதோ ஒன்றை கற்றுக் கொடுக்கவே வருகிறது. இருவருக்குள் ஏற்படும் இடைவெளி அன்பை கொள்வதில்லை, சந்தேகங்களே அன்பை கொள்கிறது. மற்றவர் வாழ்வில் தலையிடாமல் உங்கள் வேலையை பார்த்து கொண்டிருப்பதை விட உங்களுக்கு அதிக மன அமைதியை வேறு எதுவும் தராது. நீங்கள் 100% தவறில்லாதவர் என்றால் ஒழிய என்னை பற்றி தீர்ப்பு கூறாதீர்கள். மகிழ்ச்சியாக இருப்பது எப்படி? உங்களை விட தங்களுக்கு உங்களை பற்றி அதிகம் தெரியும் என்று நினைப்பவர்களை புறக்கணியுங்கள். உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். உன் வாழ்க்கையில் நீ பெற்றுக்கொள்ளும் மிகச்சிறந்த பரிசு நேர்மையான மற்றும் உண்மையான நண்பன். சிறந்த பழிவாங்கல் என்பது உங்கள் எதிரியைப் போல் இல்லாமல் இருப்பதே. நம் வாழ்க்கையில் தோன்றும் 90% பிரச்சனைகள் நம்முடைய எண்ணங்களாலேயே தோன்றுகின்றன. யார் வேண்டுமானாலும் ஒருவரிடம் உள்ள அழுக்கை கண்டறியலாம், ஆனால் நீங்கள் அவரிடம் உள்ள தங்கத்தை கண்டுபிடிப்பவராக இருங்கள். எல்லா ஆசிரியரும் ஒரு காலத்தில் மாணவரே. மற்றவர் உன்னை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதை பற்றி கவலைப்படுவதை நிறுத்தும்போது சுதந்திரம் கிடைக்கிறது. நீங்கள் மற்றவர் வாழ்க்கையில் விளக்கை ஏற்றினால் அது உங்கள் பாதையையும் பிரகாசமாக்கும். நீங்கள் விட்டு கொடுக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் சிறந்த விஷயங்கள் நுழைவதற்கு இடம் கொடுக்கிறீர்கள். எது உங்களை இன்று காயப்படுத்துகிறதோ அதுதான் நாளை உங்களை வலிமையுள்ளவராய் மாற்றும். மௌனம் வெறுமையானது அல்ல, அது பதில்கள் நிறைந்தது. புரிந்து கொள்வதில் இருந்துதான் உண்மையான அன்பு பிறக்கிறது. எப்பொழுதும் நம்பிக்கை வை, ஆனால் யாரையும் எதிர்பாராதே. மிகச்சிறந்த பழிவாங்கல் அமைதியாக கடந்து செல்வது. மீதியை கர்மா பார்த்து கொள்ளும். சில நேரங்களில் நீங்கள் செய்யக்கூடிய சிறந்த விஷயம் வாயை மூடிக்கொண்டு கண்களை திறந்து வைப்பதே. உண்மை எப்பொழுதும் இறுதியில் வெளிவரும்.